பரந்தூர் விமான நிலையம் அமையும் இடம் 26% நீர்நிலை பகுதி. ஆய்வில் அதிர்ச்சி தகவல். பரந்தூரில் விமான நிலையம் அமைந்தால் சென்னை வெள்ள பாதிப்பில் சிக்கிக் கொள்ளும். உவகை ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் விதுபாலா தகவல். 2023ஆம் ஆண்டு விமான நிலையம் அமைக்க பரந்தூர் தகுந்த இடமா என்பதை கண்டறிந்து சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க மச்சேந்திரநாதன் IAS தலைமையில் தமிழ்நாடு அரசு குழு அமைத்தது குறிப்பிடத்தக்கது. குழுவின் நீரியல் மற்றும் சுற்றுச்சூழல் அறிக்கை இதுவரை பொதுமக்கள் முன்பு வெளியிடப்படவில்லை. சாத்தியக்கூறு ஆய்வு செய்வதற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு 5746 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த அரசாணை வெளியிட்டுள்ளது. பரந்தூர் விமான நிலையம் அமையவுள்ள பகுதி குறித்து பல வல்லுநர்களை வைத்து ஆய்வு ஒன்றும் நடத்தப்பட்டுள்ளது. அதில் 26.5% நீர்நிலைகளாக இருக்கிறது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தின் அறிக்கையில் இதுகுறித்து எதுவுமே தெரிவிக்கவில்லையாம். பரந்தூரில் விமான நிலையம் அமைந்தால் சென்னை வெள்ள பாதிப்பில் சிக்கிக் கொள்ளும். போதுமான நீரியல் ஆய்வுகள் இல்லாமல் திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது என சொல்லப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு அரசு அனுமதிகள் வழங்குவதையும் நில பயன்பாடு மாற்றத்தையும் உடனடியாக நிறுத்த வேண்டும். நிபுணர் குழு அறிக்கையை வெளியிட வேண்டும். மாற்று வழிகள் குறித்து ஆய்வு செய்திட வேண்டும். உவகை ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் விதுபாலா கோரிக்கை.